வணக்கம். ஒரு நாட்டோட ஆன்மானா என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மலேசியாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேர்லாம் ருகுன் நெகாரா. அதாவது அந்த நாட்டோட தேசிய திசை காட்டி. வாங்க இந்த அடித்தள கொள்கையை பத்தி நாம இப்போ பார்க்கலாம். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, ஒரு நாட்டோட இதய துடிப்புன்னே சொல்லலாம். நம்ம கதை இங்கிருந்து தான் தொடங்குது. மே 13, 1969. இந்த ஒரே ஒரு நாள் மலேசியாவோட தலைவிதியே மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். ஏன் இந்த நாள் இவ்வளவு முக்கியமானது? அப்படி என்னதான் ஆச்சு அன்னைக்கு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு நாட்டை ஒன்னா இணைக்கிறது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மொழியா, கலாச்சாரமா, இல்லாட்டு சரித்திரமா? இதெல்லாம் மட்டும் போதுமா? யோசிச்சு பாருங்க. மலேசியா மாதிரி பல இனங்கள், பல மதங்கள் இருக்கிற ஒரு நாட்டுக்கு இதையெல்லாம் தாண்டி ஒரு சக்தி வேணும் இல்லையா? அந்த கேள்விக்கு பதிலா உருவானது தான் ருகுன் நெகாரா. ஒரு சொல்யூஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை என்னன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க அந்த கஷ்டமான காலகட்டத்துக்குள்ள கொஞ்சம் போய் பார்க்கலாம். 1969ல நாட்டுல நடந்த இனக்கலவரங்கள் மொத்த ஒற்றுமையையும் ஆட்டி பார்த்துச்சு. மக்களுக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிளவுகள் எல்லாம் ஒரு பெரிய எரிமலையா விடுச்சது. அந்த இருண்ட நேரத்துல தான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது. நாட்டை மறுபடியும் ஒன்னா சேர்க்கணும்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை ரொம்ப ரொம்ப அவசியம்னு உணர்ந்தாங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு பதிலா ஒரு புதிய தொடக்கத்துக்கான அறிவிப்பு வருது. அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம். நாட்டை குணப்படுத்தி மறுபடியும் கட்டி எழுப்ப போற ஒரு அறிவிப்பு அது. இப்போ இந்த டைம்லைனை பாருங்களேன். மே 1969ல பிரச்சனை உச்சகட்டத்துக்கு போகுது. ஆனா சரியா ஒரு வருஷத்துக்குள்ள ஆகஸ்ட் 31, 1970ல மன்னரால ருகுன் நெகாரா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படுது. பாத்தீங்களா, பிரச்சனையிலேருந்து மீண்டு வர ஒரு தெளிவான உறுதியான பயணமா இது அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த ருகுன் நெகாராவோட முக்கியமான நோக்கம் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, தேசிய ஒற்றுமையை காப்பாத்தி ஒரு அமைதியான சமூகத்தை உருவாக்கணும். ரொம்ப தெளிவான பவர்ஃபுல்லான ஒரு கோல் இல்லையா? சரி, நாம இப்போ இந்த விஷயத்தோட மையப்பகுதிக்கு வந்திருக்கோம். ருகுன் நெகாராவோட இதயமே அந்த 5 முக்கியமான கொள்கைகள் தான். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 5. இந்த நம்பர் தான் மலேசியாவோட ஒற்றுமைக்கான சின்னம்னே சொல்லலாம். இந்த 5 கொள்கைகள் தான் அந்த நாட்டோட சமூக ஒப்பந்தத்துக்கே அடித்தளமா இருக்குது. வாங்க அந்த 5 தூண்கள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல, இறைவன் மேல நம்பிக்கை வைக்கிறது. இது ஒரு மாரல் பேஸ கொடுக்குது. 2வது, அரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசமா இருக்கிறது. இது பேட்ரியாட்டிசம், அப்புறம் நம்ம தேசிய சின்னங்களுக்கு கொடுக்கிற மரியாதை. 3வது, அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறது. சிம்பிளா சொன்னா, நாட்டோட உச்சபட்ச சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். 4வது, சட்டத்தோட ஆட்சியை பேணுதல், அதாவது யாருமே சட்டத்துக்கு மேல கிடையாது. கடைசியா 5வது, நல்ல நடத்தையையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கிறது. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து வாழ்ற ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கும். பாத்தீங்களா, இது சும்மா வார்த்தைகள் இல்ல. இதுல ஒவ்வொன்னுமே ஒரு ஸ்டேபிளான அமைதியான சமூகத்தை தாங்கி பிடிக்கிற பெரிய பெரிய தூண்கள் மாதிரி. ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுறது, ஒன்னுக்கொன்னு பலம் சேர்க்கிறது. ஓகே, இதெல்லாம் 1970ல கொண்டு வந்தாங்க. இப்போ 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மலேசியால இதுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு? வாங்க யோசிக்கலாம். அந்த 5 கொள்கைகள் ஒரு பேஸ் தான். அதை வச்சு ருகுன் நெகாரா சில லாங் டேர்ம் கோல்ஸையும் செட் பண்ணுது. அது என்னென்னா, ஒரு ஜனநாயக சமூகம், எல்லாருக்கும் செல்வம் நியாயமா போய் சேரணும், அப்புறம் ஒரு தாராளவாத முற்போக்கான கலாச்சாரத்தை உருவாக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுது? இது அப்போதைக்கு இருந்த பிரச்சனைக்கான ஒரு தற்காலிக தீர்வு மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான தொலைநோக்கு பார்வை. இப்போ இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் ஜனநாயகம், நியாயம்னு ஒரு பெரிய சமுதாயத்தை உருவாக்கணும்ன்ற ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அதே விஷயத்த ஸ்கூல்ஸ்ல பொது நிகழ்ச்சிகள்ல ஒரு தேசிய உறுதிமொழியா சொல்றாங்க. எதுக்கு? அந்த பெரிய இலட்சியங்கள் எல்லாம் நம்மளோட டெய்லி லைஃப்ல அப்பப்போ நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ ஒரு நெருக்கடிக்கான பதிலா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் செய்யற ஒரு அர்ப்பணிப்பா மாறியிருக்கு. இதுதான் ருகுன் நெகாராவோட பயணம். இது சும்மா ஒரு கடந்த காலத்து சின்னம் மட்டும் கிடையாது. இது நம்ம நிகழ்காலத்துக்கு ஒரு வழிகாட்டி. கடைசியா நம்ம மனசுல ஒரு கேள்வி வருது. வெறும் கொள்கைகளை வச்சு ஒரு சமூகத்தை உண்மையிலே வழிநடத்திட முடியுமா? ஒரு தேசிய சித்தாந்தம் ஒரு நாட்டோட பயணத்தை எந்த அளவுக்கு தீர்மானிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.